ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பருப்பு உருண்டை குழம்பு. இதை கோலா உருண்டை குழம்புன்னு கூட சொல்லுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே 2 கை கடலைப்பருப்பு நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். நான் காலையில் ஊற வச்சேன். இப்போ மத்தியானம் குழம்புக்கு ரெடி ஆகிடுச்சு. பருப்பு ஊறிடுச்சு. இங்கே நம்ம குழம்பு வைக்க ரெடி பண்ணிடலாம். பேன் வச்சுக்கோங்க, ஆயில் ஊற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 கொப்பு கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கோங்க. நான் 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உப்பு நம்ம இப்போயே சேர்த்தோம்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வரும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கினதும் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சதும் எலுமிச்சைப்பழம் சைஸ் புளி நான் ஊற வச்சுருந்தேன். அதை நான் கரைச்சி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் கொதிக்கட்டும். இந்த பக்கம் பருப்பு ஊறிடுச்சு இல்லையா, நம்ம தண்ணி வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 2 இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சக்கூடாது. இந்த மாதிரி 1 2 அரைச்சா போதும். ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 5 6 பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கொப்பு முருங்கைக்கீரை உருவி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு 2 உருண்டை மட்டும் உருட்டிட்டு இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி மிதந்து வரும். அப்போனா நம்ம மாவு கரெக்டான அளவில் இருந்திருக்கு. நிறைய பேருக்கு இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் வரும். போட்டோடனே கரைஞ்சிரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 போட்டு பாருங்கள். கரையாமல் இருந்தால் அடுத்தடுத்து பால்ஸ்லாம் நம்ம எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். எனக்கு கரையலை, அதனால் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். அப்படி உங்களுக்கு கரையிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இட்லி பானையில் வேக வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட தனியாக நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுறாதீங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கலந்து விடுங்க. இதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கணும். தேங்காய் ஒரு கை தேங்காய் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். அரைச்ச விழுதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மேலாப்பில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருண்டை உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தேங்காய் இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இந்த குழம்பு ரெடி ஆயிடும். வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.